வணக்கம். இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றும் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விளம்பர தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்றைய தினம் 30ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனி நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையை பொறுத்தவரையிலே தேர்தல் களத்திலே பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் இப்பொழுது மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தெற்கு பகுதிகளிலும் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்தை உன்னிப்பாக அவதானிக்கின்ற தன்மை இப்பொழுது அதிகரித்திருக்கிறது. எதற்காக தமிழ் மக்கள் தோற்று போகின்ற தேர்தலிலே பொது வேட்பாளரை நிறுத்தி அவருக்கு முழுவதுமான ஆதரவை வழங்க நிற்கிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்படுகிறது. எனவே அதற்கான விளக்கம் ஒன்று வருகின்ற போது தமிழ் மக்கள் அடையக்கூடிய இன்னல்கள் எந்த வேட்பாளராக இருந்தாலும் சரி, இதுவரை வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதிகளாக இருந்தாலும் சரி, தமிழர் தரப்பு பிரச்சனைகளை எவ்வாறு எடுத்து நோக்கினார்கள் என்பதற்கு இது ஒரு பொதுவான ஒரு விடயமாகவும் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விடயமாகவும் இந்த தேர்தல் முடிவானது அமையும் என்கின்ற ஒரு விடயங்கள் இப்பொழுது பேசப்படுகிறது. இந்த நிலையிலே அனைத்து தரப்பினரும் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்த போது இரண்டு அணியினர், குறிப்பாக தமிழரசு அணியினர் மற்றும் முன்னணி அணியினர் ஆகியோர் இணைந்து வெவ்வேறு விதமான தலைப்புகளின் கீழ் அவர்கள் பிரிந்து நின்றார்கள். தமிழரசானது பொது வேட்பாளர் என்பதை ஆதரிக்காமல் யார் சமஷ்டியை ஆதரிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவு என தெரிவித்திருந்தார்கள். அதே நேரத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்கின்ற சொல்லப்படக்கூடிய கட்சியினர் தேர்தலை, குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பொது தேர்தலிலே போட்டியிட இருக்கிறார்கள். எனவே இந்த அணியினர் ஒரு புறமாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழரசு கட்சிக்குள் இப்பொழுது பிளவு ஆரம்பித்திருக்கிறது. அதிலே ஒரு அணியினர் பொது வேட்பாளரை ஆதரிக்கிறார்கள், இன்னும் ஒரு அணியினர் திரு சுமந்திரன் சாணக்கியன் ஆகியோர் சொல்லப்படக்கூடிய விடயத்தை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். எனவே இறுதியிலே அவர்களும் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற தன்மையை விளங்கி பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்கின்ற நம்பிக்கைகள் இப்பொழுது வெளியிடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அடுத்த 5 வருடங்களுக்கான திட்டம் என்னிடம் மட்டுமே உண்டு என ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள், 13வது அரசியல் திருத்தம் முழுமையாக அமல்படுத்தப்படும் என்கின்ற சஜித்தினுடைய விடயங்களும் இன்றைய செய்திகளிலே பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. உதயன் பத்திரிகை எடுத்து நோக்கமாக இருந்தால் அந்த விடயமே இன்றைய தினம் தலைப்பு செய்திகளாக தரப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ரணில் மற்றும் சஜித் ஆகியோருடைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அங்கே இருவரும் போட்டி போட்டு பல விடயங்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதில் எந்த விடயம் நடைபெறும் என்பது, யார் வெற்றி பெற்றுகிறார்கள் என்பதை பார்த்த பின்னர் அவர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதை வைத்தே முடிவெடுக்கக்கூடியதாக அமையும். அந்த வகையிலே முதலிலே நாங்கள் சஜித் எவ்வாறான வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறார்கள் என்கின்ற விடயங்களை பார்த்தால், பயனாளிகளுக்கு மாதாந்தம் 20,000, புதிய அரசமைப்பு விரைவில் உருவாகும், 6 மாதங்களுக்குள் மாகாண தேர்தல், மீளப்பெறப்படாத வகையிலே மாகாணங்களுக்கு அதிகாரம். ஜனாதிபதி வேட்பாளர் சஜித்தின் தேர்தல் அறிக்கையிலே இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காணாமல் போனோருக்கு நவாஸ் அறிக்கை, மாவட்டங்கள் தோறும் அபிவிருத்தி சபை, 1 வருடத்துக்குள் புதிய அரசியல் அமைப்பு, மாகாண சபைக்கு அதிகாரம், புதிய நாடாளுமன்றத்திடம், அதாவது மாகாண சபையினுடைய அதிகாரம் புதிய நாடாளுமன்றத்திடம் தான், அதாவது இப்பொழுது அல்ல, இனி பொது தேர்தல் இதிலே நான் வெற்றி பெற வேண்டும், அதன் பின்னர் பொது தேர்தல் நடத்தப்படும், அதிலே நாடாளுமன்றத்துக்காக இந்த அதிகாரங்கள் வழங்கப்படும் என்கிற ரீதியிலே அவருடைய கருத்துக்கள் அமைய பெற்றிருக்கிறது. வலிமையாக அவருடைய எல்லையற்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூடியதாகவும் அல்லது ஒரு வரையறுக்கப்படாத எதிர்பார்ப்புகளாகவும் அவருடைய கூற்றுக்கள் இருப்பது வளமை. அந்த வகையிலே இந்த விஞ்ஞாபனத்திலும் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது ஜனாதிபதி ரணிலுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் இவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது. எனவே இருவருடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களையும் விரிவாக பார்க்கும் இடத்திலே, புதிய அரசியலமைப்பு இயற்றப்படும் வரை 13வது திருத்தம் உட்பட தற்போது அரசியலமைப்பு முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும். அத்துடன் அரசியலமைப்பின் பிரகாரம் மாகாணங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் ஜனாதிபதி ஒருதலை பட்சமாக மீளப்பெறுவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் என அந்த செய்தி நகர்கிறது. மாகாண சபைகளுக்கு போலீஸ் அதிகாரத்தை பகிர்வது தொடர்பிலே முடிவெடுப்பதற்குரிய பொறுப்பு புதிய நாடாளுமன்றத்திடம் ஒப்படைக்கப்படும். அதே போல காணி பிரச்சனையை தீர்ப்பதற்கு தேசிய காணி ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின், அதாவது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே ஆணைக்குழுக்கள் அமைக்கப்படுவதும் அது பயனற்று போவதுமாக இலங்கையிலே பல்வேறு ஆணைக்குழுக்கள் உருவாக்கப்பட்டு பின்னர் கலைக்கப்பட்ட விடயங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த நிலையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாழில் இன்று சஜித் என்கின்ற ஒரு தலைப்போடு கூடிய செய்திகளும் பார்க்கப்படுகிறது.
ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் தேர்தல் பரப்புரை நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு இன்று வருகை தர உள்ளார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே கொடியாமத்தில் திடீர் சுற்றி வளைப்பு 25 டிப்பர்கள் மடைக்கு பிடிக்கப்பட்டிருக்கிறது. சாவகச்சேரி போலீசார் இவ்வாறு அனுமதியற்ற விதத்திலே மணலை கடத்துவதற்காக தயார் நிலையில் நின்றிருக்கக்கூடிய 24 மணல் டிப்பர்களும் ஒரு மரக்குற்றிகளை ஏற்றிய டிப்பருமாக மொத்தமாக 25 டிப்பர்களை போலீசார் கைப்பற்றி இருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே தமிழரசு கட்சியின் திருமலை மாவட்ட கிளை பொது வேட்பாளருக்கு ஆதரவு நேற்று அதிரடி தீர்மானம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது. ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ள அரியநேந்திரனுக்கு ஆதரவு வழங்குவதென தமிழரசு கட்சியின் திருவண்ணாமலை மாவட்ட குழு ஏகமனதாக தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே போர் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கக்கூடிய ஒருவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது போர் குற்றங்களுக்கு நீதி என்பது குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவது தான் என அவர் தெரிவித்திருக்கிறார். எவ்வாறாயினும் தான் வெற்றி பெறப்போவதில்லை என்கின்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டும் இந்த ஒரு விடயத்தை வெளிப்படுத்துவது ஒரு நல்ல விடயமாக பார்க்கப்படுகிறது. இதே நேரத்திலே கூறிய ஆயுதத்தால் தாக்கி படுகாயமடைந்த இளைஞன் சிகிச்சையின் போது இறந்திருக்கிறார். இது வவுனியாவிலே இந்த பயங்கர சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. வவுனியாவிலே கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்திருக்கிறார். மைந்தன் இருதராஜா வயது 36 என்பவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். இதனிடத்திலே காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி கோரி இன்று போராட்டம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. இறுதி போரின் போதும் அதற்கு முன்னதாகவும் ஸ்ரீலங்கா அரச படைகளால் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கில் இன்று பரவலாக போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்ட அந்த செய்தி நகர்வதை பார்க்க முடிகிறது. இதே நேரத்திலே இறக்குமதியா தன்னிறைவா மக்களை சிந்தித்து வாக்களிக்க அனுரகுமார அறைகூவல் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. வெங்காயம் மிளகாய் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்து சாப்பிட வேண்டுமென்றால் ரணிலின் அரசாங்கத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. உட்பக்க செய்திகளில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளில் தமிழ் மக்களின் வாக்கு ஒற்றுமையை பிரதிபலிக்கும் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே யாழ்தேவி மீள வரும் என நாமல் உறுதி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிர்வாகத்தின் கீழ் செயற்திறனின்மை காரணமாக பல மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள யாழ்தேவி ரயில் சேவைகள் எனது ஆட்சியிலே மீள ஆரம்பிக்கப்படும் என பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ உறுதியளித்திருக்கிறார். தற்போதைய நிர்வாகத்தின் கீழ் செயற்திறன் இன்மை காரணமாக என சொல்லப்படுவதனூடாக தற்போதைய நிர்வாகம் யாரிடம் உள்ளது? பெரமுனவனிடம் உள்ளது. பெரமுன தான் உருவாக்கியிருக்கிறது ஜனாதிபதியை. எனவே தங்களுடைய நிர்வாகம் சரியில்லாத நிர்வாகம் என்கின்ற ரீதியிலே அவருடைய கருத்து அமைய பெற்றிருப்பதாக அந்த செய்தியை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதே நேரத்திலே தலதாவுக்கு பதில் பரணவிதான என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தற்போது வெற்றிடமாகியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு கர்நாடக பரணவிதானுவின் பெயரை தேர்தல்கள் ஆணைக்குழு வர்த்தமானியிலே வெளியிடப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்ட அந்த செய்தி நகர்கிறது. இதனிடத்திலே ரணில் போட்டியிடலாம் என உயர் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. நேற்றைய பத்திரிகையில் அதனுடைய விரிவுகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஜூலை கலவரம் பொறுப்பு கூறலில் ரணிலுக்கு பங்குண்டு என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1983 ஆண்டு ஜூலை கலவரம் இடம்பெற்ற போது தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சராக பதவி வகித்திருக்கிறார். அந்த வகையிலே ஜூலை கலவரத்துக்கு பொறுப்பு கூற வேண்டிய அவரால் நீதி நிலைநாட்டப்படவில்லை என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது. அதே நேரத்திலே பதவியை துறந்து சஜித்துக்கு ஆதரவு என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது. அது சார்ந்த விடயங்களை ஏனைய பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்க்கலாம். யார் தமது பதவியை துறந்து சஜித்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்கின்ற விடயங்களை விரிவாக நாங்கள் ஏனைய பத்திரிகைகளில் பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது 13வது அரசியலமைப்பு திருத்தம் முழுமையாக அமல்படுத்தப்படும், தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சஜித் பிரேமதாசா தெரிவிப்பு என்கின்ற செய்தியாக அந்த செய்தி நகர்கிறது. அனைவரது கருத்துக்களையும் பெற்று புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும், 6 மாதங்களுக்குள் மாகாண சபை தேர்தல், படையினருடைய கட்டுப்பாட்டிலே நிலங்கள் விடுவிக்கப்படும், யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் அபிவிருத்தி செய்யப்படும் என்கின்ற விடயங்கள் குறிப்பிடப்படுவதாக அந்த செய்தி நகர்கிறது. சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனமே இன்றைய தினம் வலம்புரி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாகவும் அமைய பெற்றிருக்கிறது. இந்நிலையிலே வாக்குறுதிகளை அள்ளி வழங்கி பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியுட இடமளியேன் என்கின்ற விடயத்தை தேர்தல் விஞ்ஞாபனத்திலே ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருக்கக்கூடியதான விடயமாக அது நகர்கிறது. அதாவது வாக்குறுதிகளை அள்ளி வழங்கி பொருளாதாரத்தை மீண்டும் வீழ்ச்சியடைய இடமளிக்க மாட்டோம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார்.
தங்க ரதத்திலே நல்லூரான் என்கின்ற ஒரு தலைப்போடு நேற்றைய தினம் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் தாங்கிய செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. கொடிகாமம் சாவகச்சேரி பகுதிகளிலே ஒரே நாளிலே 25 டிப்பர்களை மடக்கி பிடித்த போலீசார் என்கின்ற தலைப்போடு கூடிய செய்திகள் பார்க்க முடிகிறது. அனைவரும் ஒருமித்து தமிழர் வாக்குகளை உபயோகமான முறையிலே பயன்படுத்துக தமிழ் பிரதிநிதிகளிடம் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய தினம் முன்பக்கத்தில் தரப்பட்டிருக்கிறது. அனைவரும் ஒருமித்து தமிழர் வாக்குகளை உபயோகமான முறையிலே பயன்படுத்துவதே சிறந்ததென தமிழ் பிரதிநிதிகளிடம் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தெரிவித்திருக்கிறார். இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவாலுக்கும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையே நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற சந்திப்பின் போதே இந்த விடயங்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. வவுனியாவில் பெண் கடத்தல், யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 4 இளைஞர்கள் கைதாகி இருக்கிறார்கள். அதாவது வவுனியாவிலிருந்து குடும்ப பெண் ஒருவர் கடத்தப்பட்ட நிலையில் அவரை மீட்டு அவருடன் சேர்த்து வேனும் அதோடு சேர்த்து 4 பேரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக வவுனியா போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். வவுனியா கொக்குவழி அரசடி வீதியில் வைத்து அந்த பிரதேசங்களிலே வசித்து வந்த குடும்ப பெண் ஒருவர் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த வேன் ஒன்றிலே கடத்தி செல்ல முற்பட்டிருக்கிறார்கள். இதன் போது அவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே சங்கானையிலே வெதுப்பகம் ஒன்றுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. சார்ந்த விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. வவுனியாவில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட யாழ் சில்லாலையைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் மரணம் என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. வவுனியாவில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று மரணமடைந்துள்ளதாக பூவரசங்குளம் போலீசார் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகருகிறது. நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல மைந்த நெடுராஜா வயது 36 என்பவரை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகள். உட்பக்க செய்திகளிலே நாட்டிலே மீண்டும் சிவில் போர் வெடிக்கும் அபாயம், ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர் அபிவர்த்தனுடைய கண்டுபிடிப்பாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. இதே நேரத்திலே பல்வேறு முக்கிய செய்திகளையும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. அதாவது அனுர ஜனாதிபதியானால் 6 மாதம்தான் பதவியில் இருப்பார் என ஹிருணிகா எதிர்வு கூறல் என்கின்ற செய்தியாக அது அமைய பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் ஹிருணிகா ஜனாதிபதி ரணில் மற்றும் சஜித் பக்கம் தாவி இருந்தார். அதாவது கடந்த ஆட்சி காலங்களிலே. பின்னர் இப்பொழுது அவர்களுக்கு எதிராக ரணில் வேண்டாம், சஜித் வேண்டவே வேண்டாம், அனுர வேண்டும் என்பது போல சொல்லியிருந்தாலும் அவருடைய கருத்துக்கள் இன்றைய தினம் எவ்வாறு அமையப்போகிறது என்கின்ற விடயங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இதே நேரத்திலே தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பதும் இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் தொடர்பான விடயங்கள். வலம்புரி பத்திரிகை சஜித் தேர்தல் விஞ்ஞாபனத்தை முதன்மைப்படுத்தி இருந்தது. உதயன் பத்திரிகை 2 பத்திரிகைகளையும் 2 தேர்தல் விஞ்ஞாபனங்களையும் முன்னிலைப்படுத்தி இருந்தது. இப்பொழுது தினக்குரல் பத்திரிகை ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை முதன்மைப்படுத்தி இருக்கிறது. அதாவது அடுத்த 5 வருடத்துக்கான திட்டம் என்னிடமே உண்டு, மாகாண சபைகளுக்கு போலீஸ் அதிகாரத்தை புதிய பாராளுமன்றமே தீர்மானிக்கும், பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்காக புதிய கிராமங்கள் என்கின்ற செய்திகளும் 2025 அரச ஊழியர்களின் சம்பளம் 24% 50% வரை அதிகரிக்கப்படும், ஆக குறைந்த சம்பளம் 30,000 ரூபாவாக அதிகரிக்கப்படும் எனவும், வாழ்க்கை செலவுப்படி 25,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களை பார்க்க முடிகிறது. அதாவது 2022 நெருக்கடிக்கு பின்னர் சரியான பாதையிலே செல்வதாகவும், இந்த பயணத்தின் அடுத்த 5 வருடத்துக்கான திட்டம் தன்னிடம் மாத்திரமே உள்ளதாகவும் தனது கொள்கை பிரகடனத்திலே குறிப்பிட்டுள்ள ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க அரசியலமைப்பின் பிரகாரம் மாகாண சபைகளுக்கு அதிகாரங்கள் வழங்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். மாகாண சபைகளுக்குரிய அந்த அதிகாரங்கள் தொடர்பாக புதிய அரசாங்கம் தீர்மானிக்கும் என்கின்ற விடயங்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் வருகை என்கின்ற செய்திகள், பாலிதர் அங்கே பண்டாரா நீக்கப்பட்டாரா என்கின்ற செய்திகளும் முற்பக்கங்களிலே பதிவாகி இருக்கிறது. அதாவது ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தான் நீக்கப்பட்டுள்ளதாகவும் கட்சியை விட்டு வெளியேற உள்ளதாகவும் வெளியான செய்திகளிலே உண்மை இல்லை என அவர் தெரிவித்திருக்கக்கூடியதான விடயம் பார்க்கப்படுகிறது. இதனிடத்திலே முடியாதவை குறித்து உறுதியாக கூற மாட்டேன், தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டு ரணில் உரை என்கின்ற விடயங்களும் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்திலே புதிய அரசியலமைப்பு வரை 13வது திருத்தம் அமுலாகும், 5 பிரதான தலைப்புகளின் கீழ் 47 விடயங்கள், சஜித்தின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியீடு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே அவை தொடர்பான விடயங்களை நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். சமஷ்டியும் இல்லை,
13க்கு உறுதியுமில்லை, ரணில் சஜித் அனுரவின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் கூறுவது என்ன என்கின்ற தலைப்போடு கூடிய செய்திகளும் பார்க்கப்படுகிறது. பிரதானமாக ஜனாதிபதி வேட்பாளரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோரின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளிவந்திருக்கக்கூடிய நிலையில் எந்த ஒரு வேட்பாளரும் வடக்கு கிழக்கு இணைப்பு, சமஷ்டி தீர்வு, மாகாண சபைகளுக்கான காணி போலீஸ் அதிகாரங்கள் தொடர்பாக வலியுறுத்தி சொல்லவில்லை என்கின்ற விடயங்கள் குறிப்பிடப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது. காணாமலாக்கப்பட்ட உறவுகள் வடக்கு கிழக்கிலே இன்று போராட்டம், அனைவருக்கும் அழைப்பு என்கின்ற செய்திகள் பார்க்கப்படுகிறது. அதாவது சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் தினமான இன்று 30ஆம் தேதி வடக்கு மற்றும் கிழக்கிலே சர்வதேச நீதி கோரி பெரும் போராட்டங்கள் இடம்பெற உள்ளன. இந்த போராட்டத்துக்கு அனைவரையும் ஆதரவு வழங்குமாறு மாவட்ட ரீதியிலாக வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கங்கள் அழைப்பு விடுத்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் அலங்கார கந்தனின் பெருவிழாவின் 21வது நாளான நேற்று வேல் விமான அதாவது தங்கரத உற்சவம் சிறப்பாக நடைபெற்றதாக அந்த செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே வவுனியாவிலே கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட குடும்பஸ்தர் கொலை என்கின்ற செய்தி நாங்கள் பார்த்த செய்தி. அதே நேரத்திலே கிருணிகா ரணிலுடன் செல்ல மாட்டார், நம்பிக்கை தெரிவிக்கிறார் உமா என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர ஜனாதிபதி வேட்பாளரான சஜித் பக்கமே நின்றார், ரணில் பக்கம் செல்வதற்கான வாய்ப்பு இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் வடக்கு மாகாண பிரதம அமைப்பாளர் உமா சந்திர பிரகாஷ் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. திருமலையில் தமிழரசு பொது வேட்பாளருடன் கோதாசன் எம்பி தலைமையிலே சந்திப்பு தீர்மானம் என்கின்ற செய்திகள் பார்க்கப்படுகிறது. தமிழரை தோற்கடிக்க தமிழர்களை முயல்வதா, பொது வேட்பாளர் குறித்து ஐயனேந்திரன் கேள்வி என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதாவது அவருடைய பிரச்சாரத்தில் இந்த விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விடயம் சற்று ஆழமாக நோக்க வேண்டிய விடயங்களாகவும் இருக்கிறது. வடக்கிற்கான ரயில் சேவை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை நாமல் ராஜபக்ஷ கூறுகிறார் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக இருக்கின்றன. உட்பக்கத்திலே இருக்கின்ற முக்கிய செய்திகளை பார்க்கலாம். யாழ்குடாவிலே 3 தீவுகளுக்கு கலப்பு மின்திட்ட ஏற்பாடு, இந்தியா நிதியுதவி வழங்குவதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே பல்வேறு முக்கிய செய்திகள் பார்க்க முடிகிறது. மன்னார் நீதிமன்றம் மீதான தாக்குதல், 4 பேர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள், 48 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த செய்தியையும் விரிவாக பார்க்க முடிகிறது. இளைஞர்களை அரசியலிலே ஊக்குவித்தல், அரசியல்வாதிகளுடன் கலந்துரையாடல் என்கின்ற செய்திகளும் இன்றைய தினம் பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. பெரும்போக செய்கைக்கு விதை நெல் விற்பனை என்கின்ற செய்திகளும், மருதங்கனியிலே கோழிப்பண்ணை அமைக்க தனியார் நிறுவனம் ஒன்று அனுமதி கோரியிருப்பதான விடயங்களும் உட்பக்கங்களிலே பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்திலே அடுத்த 5 வருடங்களுக்கான திட்டம் என்னிடமே உண்டு என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள், சமஷ்டியை அங்கீகரிக்குமாறு ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு வலியுறுத்த இன்றைய தினம் தமிழ் மக்கள் ஒன்று திரள்வோம், சமூக நீதிக்கான செயற்பாட்டாளர் அருட்தந்தை சக்திவேல் அறைகூவல் என்கின்ற செய்திகளும் தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளாக அமைய பெற்றிருக்கிறது. இதே நேரத்தில் மன்னார் நீதிவான் நீதிமன்ற சட்டத்திறனிகள் பகிஷ்கரிப்பு என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. பூக்களை பறிக்காதீர்கள், கிளிநொச்சியிலே வீதி நாடகம் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. இவை தினக்குரல் பத்திரிகையின் முக்கியமான செய்திகள். ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது அரியநேந்திரனுக்கு அதிகரிக்கும் ஆதரவு, சுமந்திரன் சாணக்கியனை நிராகரித்தது தமிழரசு கட்சி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. திருவோணமலை மாவட்ட தமிழரசு கட்சி முன்னணி உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் பலர் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனை கட்சி ஆதரிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. என்னை தோற்கடிப்பது இனத்தின் தோல்வியை தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் அறிவித்திருக்கிறார். 13 அதிகாரங்களுடன் புதிய அரசியல் அமைப்பு வரும், சஜித்தின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே தெரிவிப்பு என்கின்ற செய்திகளும், அதே நேரத்திலே போலி வாக்குறுதிகளை நான் வழங்க மாட்டேன், ஜனாதிபதி ரணில் தேர்தல் விஞ்ஞாபனம் தொடர்பான விடயங்களும் அங்கே விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். நீதிமன்றம் மீது தாக்குதல், 4 பேர் குற்றவாளிகள், 48 சந்தேக நபர்கள் விடுவிப்பு என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. இது 2012ஆம் ஆண்டு மன்னார் நீதிமன்றத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக அந்த வழக்கு இடம்பெற்றிருக்கிறது. காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரி மாணவர்கள் போராட்டம் என்கின்ற செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. இன்று வெள்ளிக்கிழமை நண்பகல் 12 மணி அளவிலே கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே மக்களின் விருப்பத்துக்கு மாறாக ஒருபோதும் செயல்பட மாட்டோம், தமிழ் பொது வேட்பாளர் பற்றி பதிலளித்த கலையரசன் எம்பி தொடர்பான விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. தேசிய பாதுகாப்பு
ஆலோசகர், இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இலங்கையில் என்கின்ற செய்தியும் பார்க்க முடிகிறது. இதே நேரத்திலே உலக பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழாவிலே நேற்று தங்கரதத்திலே முருகப்பெருமான் எழுந்தருளிய தருணம் என்கின்ற செய்தியும் இன்றைய தினம் முன்பக்கத்திலே பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. இது ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகள். உட்பக்க செய்திகளிலே மனித உரிமை ஆணைக்குழுவினரால் அனலைதீவிலே விசேட நடமாடும் சேவை என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. புதுக்குடியிருப்பு பிரதேச பண்பாட்டு பெருவிழா என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கிறது. அதே இடத்திலே யாழ்ப்பாணத்தவர் வவுனியாவிலே கூறிய ஆயுதத்தால் குத்தி கொலை என்கின்ற செய்தி நாங்கள் பார்த்த செய்தியாக அமைந்திருக்கிறது. வட மாகாணத்திலே மட்டும் 4676 டெங்கு நோயாளர்கள், நாடு முழுக்க 36,086 பேர் இந்த டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய பத்திரிகைகளிடம் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது. நாளாந்தம் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்றும் முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ. என்னுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் திங்கள் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.